ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் அவர்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சமாக இருந்துச்சு. அதே மாதிரி வேதாவோட அந்த வாய்ஸும் அந்த பேச்சு இதுவும் சான்ஸே இல்லை. ரொம்ப அழகான ஒரு பேச்சு. கடவுள் சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு வந்து முழு தகுதியை கொடுத்து அந்த குழந்தை வந்து நல்லா சூப்பராக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் இதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போயிடலான்ற அளவுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. வந்துட்டாங்கன்னா நம்மளோட சேனலில் மாறுதட்டி சொல்லலாம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் நம்ம கடந்துட்டோம் அப்படின்ட்டு. நம்மளோட ஃபேமிலியும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலியாக நம்ம சிவிசோன் ஃபேமிலி பெருசாக ஆக போகுது உங்களோட தயவால். சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா இன்றைக்கி சேத்துலேயே அழி வாங்கிச்சு சோத்துலேயே அழி வாங்கிச்சுன்ற மாதிரி தான் வந்துட்டு வந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்த ஃபேமிலி அமித் ஃபேமிலியில் இருக்கிற இவங்க ஸ்ரீரஞ்சனிக்கு சுத்தமாக விஜய் பார்வதி பிடிக்கலன்றது நல்லாவே தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் புகழ்ந்து தள்ளினாங்க. ஒருத்தர் விடாமல் எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஒருத்தர் விடாமல் இல்லை, இவங்களை தவிர்த்து எல்லாருமே புகழ்ந்து தள்ளாங்க. இவங்கள மட்டும் உன்னோட கேரக்டர், அதாவது நீ அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு கேமுக்காக என்னெல்லாம் எது வேணாலும் பண்ணலான்னு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு வார்த்தை. என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்க, அது வந்து தவறு. உன்னோட கேரக்டரையும் உன்னோட நேச்சரும் உன்னோட பேரையும் அது கெடுத்துரும். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னோட பேர், அதாவது உன் கேரக்டர் வெளியே வந்து அந்த மாதிரி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு சொல்ல உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. இதில் குழந்தை பாப்பா வந்துட்டு சீட்டிங் சபரி அது மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்து சீட்டிங் பாருன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு போல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மா வேறு வரப்போகிறாங்க. இப்போ யோசிக்கிறேன். அவங்க வெளியே போனவொடனே சொல்கிறாங்க, ஸ்ரீரஞ்சனி வெளியே போனவொடனே, ஐயோ இந்த 24 மணி நேரம் இவங்களுக்கு கிடச்சா நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. எல்லாருமே வேறு இதை சொல்கிறாங்க. ஏன்னா பாப்பாவும் அவங்க 2 பேரும் பயங்கரமாக பேசுகிறாங்க. பாப்பா ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தா, பாட்டு சூப்பராக பாடினா. சான்ஸே இல்லை. அந்த எந்த பாட்டெலாம் அருமையாக இருந்துச்சு. முத்தமழை இங்கு கொட்டி தீர, அதான் அழகாக பாடுறா. எப்பா என்ன ஒரு வாய்ஸு. நல்லா இன்னும் நல்லா வரணும் அந்த குழந்தை. சரி, இப்போ என்னென்னா அதெல்லாம் சொல்லி இவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. அமித் ஃபேமிலிக்கே ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்களாம். இன்னும் வராங்க பின்னாடி உங்கள் அக்கா திவ்யாவோட ஃபேமிலி வராங்க, கவலைப்படாத வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த 24 மணி நேரம் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ 24 மணி நேரத்தை நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியலன்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை வந்தவங்க, ஷோஸ் யுவர் கேரக்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க, என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் அங்கேருந்து வராரு 7:30 ஆரம்பிக்கிறதுக்கு. காலையிலேருந்து நானும் பார்த்துட்டு நேற்றுலேருந்து பார்த்துட்டுருக்கேன். வாயை பிடிங்கிட்டே இருக்காரு. நான் சீட்டிங் பார்வதி அப்படின் போது, டேய் இப்படி பேசாதரான்னு நான் சொல்லலை, அந்த குழந்தை சொல்லிச்சு. எவ்வளோ ஒரு வக்கரமான புத்தி பார்த்தீங்கன்னா. இதனால தான் கரெக்டாக அந்த பொண்ணு வச்சுருக்கு. அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா சரி, அந்த குழந்தை சொல்லிச்சு. அதுக்குன்னு அந்த குழந்தை சொன்னது வந்து இங்கே சொல்லிவிட்டு நான் சொல்லலை, குழந்தை சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னையே நீ கலாய்க்கிறிய, அங்கே வந்து உன்னை வச்சு ஒரு பாட்டு எழுதுறாங்கன்ட்டார். ஐயோ எனக்கு முடியலடா அப்படின்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாஸ் இவங்க கிட்ட என்னால் இருக்கவே முடியல பாஸ், இவர் பேசாமல் வெளியே கூட அனுப்பிச்சி விட்ருங்க, என்னால் இந்த வைபிளெல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சாண்ட்ரா, சுபிக்ஷா, அப்புறமா வந்து அமித் அவர்கள்லாம் வந்து அந்த குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கானவனத்துலாம். அப்போ அவங்க வந்து சீட்டிங் சபரி கூட சொல்லிச்சு அப்படின்னு சுபிக்ஷா சொன்னாலும் ஓடிறாங்க. ஆமாம் போதுமா, எப்போ பார்த்தாலும் சீட்டிங். ஆமாம் குழந்தை சொல்லிடுச்சு, அதையே சொல்லாதீங்க. உங்களை மட்டும் சொல்லலை, சபரியும் சொல்லிச்சு. நாங்கள் எல்லாத்தையும் காமனாக பேசிட்டு இருக்கோம். சாரிம்மா, ஏன்னா இவன் விக்ரம் வந்து சொல்லிட்டு போனானா, அதனால் நான் அப்படி நினச்சிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க. இவங்க போய்ட்டு அந்த பக்கம் ஒரு சின்ன சோஃபா இருக்கு பாருங்க, லிப்ஸ் மாதிரி ஒரு சோஃபா கருப்பு கலரில், அதை போய் படுத்துட்டாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இவங்களே இப்படி பேசுகிறாங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்ன நினைப்பாங்க தெரியலையே அப்படின்ட்டு பாவமாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.